எலெக்ஷன் வர வரைக்கும் ஒரு நல்ல கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணிக்கணும். கமர்ஷியல் ஆள் வேண்டாம். நெறைய படிச்சவங்க, நெறைய நல்லவங்க இருக்காங்க. என்டிஆர் பார்ட்டி வைக்கும்போது, இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், லாயர்ஸ் அதே மாரி ஒரு ஏழைகளா இருந்தாலும் ஒரு நல்ல பேர் இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ கரெக்ட். அந்த மாரி ஐடென்டிஃபை பண்ணி எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் வச்சாங்க. அருமை. ஸோ அவங்க லைஃப் லாங் உங்க கூட இருப்பாங்க. நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ அத அவங்க செய்வாங்க. ஸோ அங்கேருந்து, இங்கேருந்து வரவங்களெல்லாம் நெறைய பேர நீங்க பார்ட்டில போட்டீங்கன்னா, ஜனங்களுக்கு திருப்பி அந்த நம்பிக்கை போயிடும். கரெக்ட். ஸோ கேண்டிடேட் செலக்ஷன் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ட டச் பண்ற மாரி ஒரு இது புரோகிராம் வச்சுக்கணும். அவர் நடந்து போனாலும் ஓகே ஜெகன்மோகன் ரெட்டினால. ஒருவேள அவரால முடியலன்னா, நம்ம ஜெயலலிதா அம்மா பண்ணுவாங்கல்ல பஸ் டூர். ஸோ எல்லா தொகுதி டச் பண்ற மாரி ஒரு ரூட் மேப் பண்ணீங்கன்னா, ஜனங்கள வந்து உங்கள நேரா பார்க்கும்போது, அந்த அஃபெக்ஷன் டிஃபரெண்ட்டா இருக்கும். கரெக்ட். நீ ஒரு வாட்டி கிரவுட்ல போனீங்கன்னா, அந்த டிஃபரன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். ஸோ அந்த மாரி போய் நீ என்ன நெனைக்கிற? அந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு என்ன தேவை? அந்த ஜனங்களுக்கு என்ன தேவை? ஏன்னா பாலிடிக்ஸு டிஸ்ட்ரிக்ட் டிஃபரெண்ட்டா இருக்கும். கரெக்ட். ஜனங்களோட மென்டாலிட்டி, அவங்களுக்கு என்ன தேவை? எல்லாமே டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ ஒரு ரூட் மேப் நீங்க போட்டுட்டு வந்தீங்கன்னா எலக்ஷனுக்குள்ள கேண்டிடேட் செலக்ஷன் பண்ணிட்டு, நாளைக்கு நீங்க என்ன பண்ண போறோங்கிறது அங்கங்க நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, அது நெறைய ஹெல்ப் ஆகும் அவருக்கு. ஆனா அவருக்கு வர கிரவுட பார்த்த உடனே எனக்கு என்ன ஜெகன்மோகன் ரெட்டி தான் ஞாபகம் வருது. எங்க லீடர். ம். எங்க லீடர் ஹீரோ கிடையாது. ம். ஆனா ஹீரோக்கு மேல கிரேஸ். ம். அவரு எங்க வந்தாலும் அந்த கிரவுட் என்ன சினிமால பார்க்குற மாரி தான் இருக்கும். ஒரு ஹீரோ எலிவேஷன் ஷாட் வச்சு எப்படி இருக்கும். அந்த மாரி கிரவுட். இந்த வாட்டி கோல்மால் பண்ணி அந்த இவிஎம்மு என்னென்னமோ பண்ணி ஜெயிச்சாங்க தவிர கூட்டணி. இன்னைக்கு அவங்க போனா 10 பேர் வரமாட்டாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி எங்க போனாலும் அந்த கிரேஸ் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அவரு செஞ்சது கூட 5 வருஷத்துல ஒரு வீட்ல நான் சொன்ன மாரி, ஒரு ஹெட் மாரி, ஒரு அண்ணா மாரி, ஒரு பையன் மாரியே செஞ்சிருக்காங்க. கேஸ்ட், பார்ட்டி எதுவும் பார்க்கல. ஒரு வில்லேஜ் செக்ரட்டரியேட்ஸ் வச்சுட்டு, வாலண்டியர்ஸ் வச்சு வீட்டுக்கு போய் அந்த வீட்ல யார் எந்த வெல்ஃபேர்க்கு எலிஜிபிலிட்டி இருக்கு, அங்கேயே எல்லா டீட்டெயில்ஸ் வாங்கி அப்லோட் பண்ணி, அவங்க அக்கவுண்ட்டுக்கே டைரக்ட். எந்த ஒரு மிடில் ஆள் இல்லாம. அந்த மாரி சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரு பண்ண இதுக்கு, அவரு இன்னும் 20, 30 இயர்ஸ் அவரே சிஎம்மா இருக்கணும். ஆனா உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, ஃபுல்லா எப்படி கோல்மால் நடக்குது இவிஎம்ஸ்ல. ஸோ அந்த இவிஎம் ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னு கூட எல்லாரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம்.